வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று நாம் பார்க்கும் பதிவு மகர ஜோதி தரிசனம் மற்றும் ஐயப்பனின் வேறு பெயர்களும். சபரிமலைக்கு மாலை போடுபவர்களுக்கு கட்டாயமாக ஐயப்பனின் அனைத்து பெயர்களும் தெரிய வேண்டும். இந்த வருடம் மகர ஜோதி தரிசனம் எப்போது என்பதையும் ஐயப்பனின் வேறு பெயர்களையும் முழுமையாக இந்த பதிவில் காணலாம். நீங்கள் நமது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்ப பக்தர்கள் மகர ஜோதி தரிசனத்தை காண மாலை அணிந்து விரதம் இருந்து சபரிமலை செல்கின்றனர். அந்த வகையில் மகர சங்கராந்தி ஜனவரி 15 அன்று ஐயப்பன் ஜோதி சொரூபமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். எப்போதும் தவ கோலத்தில் அருளும் ஐயப்பன் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி நாளில் மட்டும் திருவாபரணம் அணிந்து முழு அலங்காரத்துடன் அருள் பாலிப்பார். அன்றைய தினம் சன்னிதானத்திற்கு எதிரில் உள்ள ஐயப்பனின் 5வது மலையான காந்தமலையில் ஜோதி சொரூபமாக ஐயப்பன் காட்சி தருவார். அடுத்ததாக ஐயப்பனின் வேறு பெயர்கள். சாமியே சரணம், ஐயப்ப சரணம் என்று சரண கோஷமிட்டு சபரிமலை நோக்கி செல்லும் பக்தர்களுக்கு ஐயப்பனின் வேறு பெயர்கள் பற்றி தெரியுமா என்றால் சிலருக்கு மட்டுமே அந்த பெயர்கள் அனைத்தும் தெரிந்திருக்கும், பலருக்கு தெரியாது. 18ஆம் படி மேல் வாழும் நெய் அபிஷேக பிரியன் ஐயப்பனை வணங்க துன்பங்கள் அனைத்தும் பயந்து ஓடும். சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு ஐயப்பனின் பெயர்கள் அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும். இது ஆன்மா ஞானத்திற்கு உகந்ததாகும். ஐயப்பனின் வேறு சில பெயர்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். மணிகண்டன், பூதநாதன், பூலோகநாதன், தர்மசாஸ்தா எருமெழுவேசன், ஹரிஹரசுதன், ஹரிஹரன், கலியுக வரதன், கருணாசாகர், லக்ஷ்மண பிரணாத தத்தா, பந்தலவாசன், பம்பாவாசன், ராஜசேகரன், சபரி, சபரீஸ், சபரீஸ்வரன், சபரிகிரீஸ், சாஸ்தா, வீரமணி. இந்த பெயர்கள் அனைத்தும் ஐயப்ப சுவாமியின் முக்கியமான பெயர்களாகும். இந்த பெயரை சொல்லி துன்பங்களை நினைத்தால் நினைத்த வேகத்தில் துன்பங்கள் பறந்தோடும் என்பது நம்பிக்கை. இந்த ஐயப்பனை பற்றிய வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். உங்கள் நண்பர் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை பகிருங்கள். ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் பகிருங்கள். அனைவருக்கும் ஐயப்பனின் புகழ் எங்கும் பரவ வேண்டும். நன்றி.